வேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி, என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்கு பண்ணினீர். பலத்தால் இடைகட்டுகிற, பலத்தால் இடைகட்டுகிற தேவன். யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடைகட்டுகிற தேவன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, யுத்தம் என்ற ஒன்று நமக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஆத்தும பாரம் உள்ளவர்களாயிருக்கலாம், தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாயிருக்கலாம். இது எல்லாம் ரொம்ப நல்ல ஆவிக்குரிய அனுபவம் தான். ஆனால் நீ சந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கிறது, அதுதான் யுத்தம். அந்த யுத்தம் உனக்கு நீ விரும்பினாலும் சரி, விரும்பாமல் போனாலும் சரி, உனக்கு முன்னே யுத்தம் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் யுத்தத்தை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற யுத்தத்தை 3 விதமாக பிரிக்கிறது. அதிலே ரொம்ப கடினமான யுத்தம், எல்லாம் கடினமானதுதான். ஆனா நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வுக்குள்ள போராட்டம் இருக்கிறது. என்ன போராட்டம் இருக்கிறது என்றால், அருமையான நம்முடைய தாய் நம்மளை பாவத்திலே பெற்று எடுத்தபடினாலே நம்முடைய சிந்தை பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய சிந்தையினுடைய உணர்வு அருமையான பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. நம்முடைய சரீரம் அருமையான அதற்கு செயல்படுகிறதாக இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில இந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயம் பெற்று எப்படிப்பட்டவர்களாக உங்கள் சரீரம், உங்கள் சிந்தை, உங்கள் எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், பவுல் எழுதுகிறான், கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க அது தேவ பலனுள்ளதாயிருக்கிறது. சத்துருவாகிய பிசாசு, ஆடுகிற பிசாசு ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. ஆடுகிற பிசாசு ஒன்றும் பாசு விரட்ட வேண்டியதே இல்லை. நீங்க முஸ்லிம் கோயில்ல போனா அங்க பேய் விரட்டுறாங்க, மந்திரவாதிங்க பேய் விரட்டுறாங்க, மந்திரவாதியே இல்லாத ஆட்களும் பேய் விரட்டுறாங்க, ரொம்ப தைரியசாலி பேய் விரட்டுறாங்க. எங்க ஊர்ல நான் பேய் விரட்டுறதை பார்த்திருக்கேன். பேய் ஆடும்போது ஒரு சாதாரண பொண்ணுதான் அது, அப்படி ஒரு சவுண்ட கொடுக்கும். போய் 2 அடி அடிக்கணும், என்ன அடிக்கான்னு உட்கார்ந்து. அப்ப நான் நினைச்சேன், பேய் செருப்புல விரட்டலாம். அதுக்கு ஒண்ணும் பெரிய வரம் தேவையில்ல, அதுக்கு ஒண்ணும் பெரிய கிருபெல்லாம் தேவையில்லை. பெரிய பிசாசு சுவாபங்களுக்குள்ளிருந்து செயல்படுகிற கசப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள். இந்த பேயை எந்த பாசு விரட்டுவா சொல்லுங்க? போய் ஒரு பாசிட்ட போய், பாசு எனக்கு கஷ்டப்பா இருக்குது, என்ன கொஞ்சம் விரட்டி விடுவீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? சர்ச்சுக்கு ஒழுங்கா 5-6 வாரம் வாம்பார், நீ ரட்சிக்கப்படணும் பார். ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இது பிரச்சனையா இருக்கு. ஆகவேதான் பலத்தால் இடைகட்டுகிற தேவன் இந்த கால வேளையில இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பலத்தால் இடைகட்டுகிறார். எதற்கா என்றால், உங்கள் உணர்வுகளிலே, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே உண்டாகிற கசப்புகள், வெறுப்புகள், பகை உணர்ச்சிகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்மறையான செயல்கள் எல்லாவற்றையும் அழித்து ஜெயிக்கும்படியான ஒரு ஜெய வீரனாய் கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஜெயம் பெறுகிற எவனோ அவன் தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான்.
சில காரியங்களிலிருந்து நீங்க ரட்சிக்கப்படும் போது விடுதலை பெற்று விட்டீர்கள். என்ன விடுதலை பெற்று விட்டீங்க? ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப அது பண்றது இல்ல. குடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப அதை விட்டுட்டீங்க. சண்டை போட்டு இருந்தீங்க, ஒரு வித்தியை கண்டுபிடிச்சிட்டீங்க. 2 பொண்டாட்டியும் புருஷனும் மனைவி ஒரே சண்டை. இப்போ ஒரு வித்தியை நீங்க கண்டுபிடிச்சுக்கிறீங்க. அந்த ஆள் ஏதாவது கத்திட்டு போறோம், சோத்திரம் மட்டும் பண்ணும். அந்த ஆள் என்ன நினைச்சிட்டா, இப்ப என்ன முடிவுக்கு வந்துட்டானா, இது என்ன சோத்திரம் பண்ண நமக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது, அதனால இவள்கிட்ட நம்ம சண்டை போடுறத விட்டுறணும். அவனுக்கு கோவம் வந்தா என்ன பண்றான்னா, மாடு வளர்க்கறதா மாட்டை போட்டு அடிக்கிறது, நாய் வளர்த்தா நாயை போட்டு அடிக்கிறது, வேணும்னு கூண்டுல இருந்து கோழியெல்லாம் திறந்து விடுது. கோவத்துல அவளை அடிக்க முடியாது, அவளை அடிச்சா சேர்த்து போயிடுவா, ஸ்டேஷனுக்கு போண்டிடும், ஜெயிலு கூட போண்டிடும். அதனால இப்படிப்பட்ட சுவாபங்களில் இருந்து விடுதலை பெற போய் எல்லாம் பாத்திரத்தை ஓங்கி அடிக்கிறது. சில விசுவாசி வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நசுங்கி ஒடுக்கு விழுந்து கிடக்கும். அப்பப்போ சில்வர் பாத்திரம் பழைய ஜாமான் கடைக்கு போகும், புது கடை, கோபத்தில் அடிச்சது. இப்போ எப்படி விடுதலை பெறுவது? சபையில வந்தும் சபையில ஆள் சேர்க்கிறான். ஐயா, இது தேவனுடைய சுவாபம் அல்ல ஐயா, இது இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் பேச்சு அல்ல, இது இயேசு கிறிஸ்துவின் கிரியை அல்ல ஐயா, இது ரட்சிப்பின் அனுபவம் அல்ல. சபையிலே ஒரு ஊழியக்காரனுக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியல, அப்ப அது பிசாசுடைய ஆவிதான். பிசாசுடைய ஆவி, பொல்லாத ஆவி, அது பொல்லாத ஆவிதாயா. நான் ரொம்ப பேசல, என்ன பாசிட்டிவ்னே பேசுறாரு சொல்லிடக்கூடாது. அது பொல்லாத ஆவி. ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஏவாளும் கீழ்ப்படியில, ஆதாமும் கீழ்ப்படியில, அதனாலதான் முழு உலகத்துக்கு சாபம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, சபை நீ உடைக்கப்படுகிற இடம், சபை உன் சாபங்கள் உடைக்கப்படுகிற இடம், சபை நீ வெறுமையாயிருக்கிற ஒரு இடம், இயேசுவை போல மாறுகிற இடம் ஐயா. இங்கே கண்டிப்புண்டு. இங்கே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இது காஸ்பல் மீட்டிங் கிடையாது. காஸ்பல் மீட்டிங் மகனே பயப்படாதே, சோர்ந்து போகாதே, வைக்காதே, போகாதேன்னு சொல்லுங்க. இது காஸ்பல் மீட்டிங் கிடையாது. இது அருமையான உருவாக்குகிற இடம், மனிதனை இயேசுவை போல உருவாக்குகிற இடம். ஹல்லேலூயா. இது அவ்வளவு சுலபமான வேலை அல்ல. இதை நிறைய பேர் விரும்ப மாட்டார்கள். இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட் இன் ஈவில் ஸ்பிரிட், சுய இச்சையாய், சுய விருப்பமாய், சுய ஆசையாய் செயல்படுகிற ஆவிகள், அது பொல்லாத ஆவிகள். அது அநேக தேவனுடைய பிள்ளைகளை தாக்கி விடுகிறது, அநேக தேவனுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி விடுகிறது. இந்த கால வேளையில அருமையான உன் வாழ்க்கையிலே உண்டாகிற, மாம்சத்திலே உண்டாகிற யுத்தங்கள், வானமண்டலங்களிலே பொல்லாத ஆவிகளினாலே உண்டாகிற யுத்தங்கள், உலக ஜனத்தினாலே உண்டாகிற யுத்தங்கள், இந்த 3 யுத்தத்தையும் நீ சந்தித்து, இந்த 3 யுத்தத்தையும் நீ போராடி, இந்த 3 யுத்தத்திலே நீ ஜெயம் பெற்றால் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே போக முடியும். அவ்வளவு ஒன்றும் சுலபமானது காரியம் அல்ல, அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, அவ்வளவு சுலபமான காரியம் அல்லையா, அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. பேசலாம், பெற்ற பேச்சு பேசுவாங்க சிலர் பேசுறத பார்த்தா பெத்த பேச்சா, ஆனா பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. நீங்க பேதுரு மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33, 34 வாசிக்கலாம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும், உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான். நான் ஒரு காலம் இடரல் அடைய மாட்டேன் என்றான். ஆண்டவர் என்ன சொன்னார், அதை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே
சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். 3 தரம் நீ மறுதலிப்பாய். மெய்யாகவே உனக்கு மெய்யாகவே. கீழே வாசிக்கலாம். அதே மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 69 வாசிக்கலாம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது வேலைக்காரன் ஒருத்தி அவனிடத்தில் வந்து நீயும் கலிலேயனாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு நசரேயனாகிய இயேசுவோட கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். யுத்தத்திலே அவனால நிற்க முடியவில்லை. போராட்டத்திலே அவனோடு கூட இயேசுவோடு கூட நிற்க முடியவில்லை. 12 பேரும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். அவங்க சாதாரண ஆட்கள் கிடையாது. பேதுரு அருமையான, அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு சொந்த படகு உண்டு, சொந்த வலை உண்டு, வேலைக்காரர்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் அருமையான நம்முடைய நாட்களை எடுத்தால் லட்சக்கணக்கான மீன்கள் வியாபாரமாகும். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் பேதுரு. எல்லாவற்றையும் விட்டு அவன் வந்தான். உறவுகளையும் ஊர்களையும் விட்டான். ஆனால் என்ன பிரச்சனை என்னவென்றால், அவனுக்கு எதிராய் நின்ற போராட்டத்தில் அவனால நிற்க முடியவில்லை. நல்ல விசுவாசிதான், நல்ல ஆண்டுடைய பிள்ளைகள் தான், நல்ல ஜெபம் பண்றவங்க தான், நல்ல ஊழியம் செய்யறவங்க தான், நல்லவங்க தான். ஆனா அவங்களுக்கு முன்னே வைக்க போராட்டத்தில் அவர்கள் நிற்க முடியவில்லை. அவர்கள் முன்னே வைத்த போராட்டத்தில் போராட முடியவில்லை. அவர்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரே செகண்ட் போய் சூசைட் பண்ணிட்டு அந்த அம்மா, ஏதோ ஒரு பிரச்சனை, நிற்க முடியவில்லை. நீ தற்கொலைக்கு காரணம் என்ன தெரியுமா? யுத்தம் தான். விசுவாசிங்க கூட அப்படி நடந்திருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வேதனை. சபையில வந்து ஒரு அம்மா இந்த கம்பெனியில வேலை செய்து ஏதோ கடன் வாங்கிருக்கு. அவன் விடிய கால அந்த ரோட்ல வந்து நின்று அசிங்கமா பேசியிருக்கிறான். அது மண்ணெண்ணையை ஊற்றி செத்து போச்சு. இந்த ஜிப்மர்ல இருந்து எனக்கு ஒரே ஒரு ஆசை, பாஸ்டர் ஒரு தடவை பார்க்கணும். நான் ஒரு தடவை போனேன், அங்க பார்க்க விடல. இந்த ஜிப்மர்ல செத்து போச்சு. அந்த பையன் வந்து பைபிள் எல்லாம் அங்க கொண்டு வந்து வச்சிட்டு, ஐயா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, நான் போறேன். அவங்க அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கொடுமை என்ன பயங்கரமான கொடுமை. என்னையா கடன் வாங்கினா? வெறும் 20,000 ரூபாய் கடன். 20,000 ரூபாய் கடனுக்கு பாருங்க, இப்படி சாகணுமா? அவன் லட்சக்கணக்கா வாங்கிட்டு நீ தந்தையான்னு கேட்கிறான். நீ வேணா கோர்ட்ல போய் வாங்கிட்டுங்கிறான். 20,000 ரூபாய் கடன். விசுவாசம் எப்படி கிரியை செய்வான்? விசுவாசம் எப்படி கிரியை செய்து? பொல்லாத ஆவிகள். அந்த பையனை நான் கேட்டேன், எங்கடா போறேன்னு கேட்டேன். அழுதுட்டே போயிட்டான். பாத்துருங்க, அம்மா சின்ன பையன் தான். கொஞ்ச நாள் விசாரிச்சேன், அந்த பையன் எங்கன்னு கேட்டேன். அது மதகடிப்பட்டுல பெட்ரோல் பங்குல வேலை செய்யறான்னு சொன்னாங்க. ஆனா அவனை நான் அப்புறம் பார்க்கவே இல்லை. இந்த பைபிளையும் பாட்டு புதுசு இங்க வச்சுட்டு போயிட்டான். பொல்லாத ஆவிகள் கிரியை செய்கிறது. மாம்ச கிரியை செய்கிறது, உலகம் கிரியை செய்கிறது. நீங்க வேர்ல்டு ஃபார்முலா வேற, ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா வேற. வேர்ல்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், அது உலக ஜனத்துக்கு சரியா இருக்கும். ஆண்டவருடைய ஃபார்முலா எல்லாம் வேற. கோர்ட்டு சட்டம் வேற, தேவனுடைய சட்டம் வேற. ஆமென். கோர்ட்டு சட்டம் எல்லாம் ஒண்ணும் தேவனுடைய சட்டத்துக்கு முன்னாடி நிக்க முடியாது. ஏன்னா கோர்ட்டு சட்டத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்டவன நல்லவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறான். ஆனா இந்த பைபிள் இருக்கிற சட்டம் கெட்டவனே தான் கொடுக்கும். கோர்ட்ல அவன் தப்பிச்சுக்கலாம். சட்டம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோம். ஜட்ஜ்மெண்ட்டும் கோர்ட்டும் அருமையான தேவனுக்கு முன்னே செல்லாதையா. நீ பாவம் செய்தால், தீமை செய்தால்
அந்த பலனை நீ அறுத்தே ஆவாய். இதான் பைபிள். எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். ஆமென். நீ அறுப்பாய். நான் காரியத்துக்கு வருகிறேன். யுத்தத்தில் இவர்கள் நிற்க முடியவில்லை. இன்னும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசு காப்பி கொடுத்தாயா? நீங்க அது எனக்கு ரொம்ப துக்கம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:15. யூதாசை பற்றி தெரியாது, இந்துக்களும் கிடையாது, முஸ்லீம் கூட கிடையாது. யூதாஸ்னா எல்லாருக்கும் அரசியல்வாதிங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை இந்த யூதாசை பத்தி பேசுறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் வாசிங்க. பின்பு அவர் அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். யூதாசை பத்தி எழுதுங்க. 30 வெள்ளிக்காசுக்காக அதை எழுதிட்டு வர்றாரு. 30 வெள்ளிக்காசு. அந்த வசனத்தை வாசிங்க. 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இவனுக்கு அது கிடைச்சிச்சு. அந்த காசு கிடைச்சிச்சா? இல்ல. இன்றைக்கும் இஸ்ரவேலில அருமை தேவனுடைய பெட்டிக்கு கொண்டு வந்தாங்க. ஆசாரியர்கள் சொல்றாங்க, இது ரத்த கரையான காணிக்கை, இது தேவனுடைய ஆலயத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அது சாபத்தின் நிலமாக அந்நியர்கள் செத்து போனா அந்த நிலத்தில் அடக்கம் பண்ணும்படியாய் அந்த இடத்தை வாங்கினார்கள். அந்த 30 வெள்ளிக்காசுக்காக இவன் நாண்டு கொண்டு செத்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், ஓ தேவனுடைய மனுஷனே, இவைகளெல்லாம் விட்டு ஓடு. ஆமென். ஓ தேவனுடைய மனுஷனே. நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் இருள் உன்னுடைய வெளிச்சம் ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம், உன்னிலே உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அப்போ யுத்தம் அருமையான நம்முடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பின் வெளிச்சத்தை அணைத்துவிடும். நம்முடைய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வெளிச்சத்தை அணைத்துவிடும். யுத்தம் அருமையான நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வசனமாகிய வெளிச்சத்தை அணைத்துவிடும். நம்முடைய யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தமான ஜீவியத்தை அணைத்துவிடும். யுத்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை ஒரு தாறுமாறான ஜீவியத்துக்கு நேராக நடத்திவிடும். தாறுமாறான அருமையான ஜீவியத்துக்கு நேரே நடத்திவிடும். அப்படி என்றால் இதிலே நீ ஜெயம் பெற வேண்டும் என்றால் கர்த்தர் உன்னை பலத்தால் இடைகட்ட வேண்டும். அதைதான் நான் பேசுகிறேன். நீ ஒரு மனுஷனை உங்கள் முன்னே நான் வைக்க விரும்புகிறேன். யார் என்றால் நெகேமியாவை உங்களுக்கு முன்னே வைக்க விரும்புகிறேன். நெகேமியாவினுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்த 3 யுத்தங்களை உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். ஒன்று, அவனுக்கு முன்னே வைக்கப்பட்டிருந்த யுத்தம் என்னவென்றால் இடிந்து போன எருசலேம் ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டும். இரண்டாவது, அவனுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற யுத்தம் என்னவென்றால் அருமையான கைவிடப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், அருமையான வறுமையிலே சிக்கி போன இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு அரணாக மாற வேண்டும். அவர்களை அந்த இடத்திலே சிறுமைப்பட்ட இடத்திலிருந்து தூக்கிவிட வேண்டும். மூன்றாவது, தனக்கு விரோதமாய் எழும்புகிற ஜனங்களுக்கு முன்னே தைரியமாய் நின்று அருமையான தன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த 3 யுத்தம் அவர்களுக்கு முன்னே வைக்கப்படும். இந்த காலவேளையில உனக்கு முன்னே என்ன யுத்தம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பாரம் இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்து டிஜிஎஸ் தினகரன் பேசும்போது ஒரு செய்தி அவர் சொன்னார். நான் நாகர்கோயில ஒரு ஆலயத்தை திறக்க என்ன கூப்பிட்டிருந்தாங்க. ரொம்ப நாள் நான் தான் திறக்கணும்னு சொல்லி அவங்க ஒரே பிடிவாதமா இருந்ததுனால ரொம்ப நாள் அது கூட்டியே போட்டிருந்தாங்க. அப்ப நான் போய் இந்த ஆலயத்தை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் நினைச்சேன், அவர் சொல்றாரு, இங்கெல்லாம் நிறைய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பணம் கொடுத்து இதை கட்டியிருக்கிறாங்க, நிறைய டொனேஷன் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க சொல்லுங்க. அப்போ அந்த ஐயற்ற கேட்டுக்கிறாரு, எப்படி கட்டினீங்கன்னு கேட்டுக்கிறாரு. அவர் சொன்னார், ஒரே ஒரு மனுஷன் கட்டினான். அந்த மனுஷன் யாரு? கார்பெண்டர், தச்சு வேலை செய்கிறவர். அவருடைய ஃபுல் பணமும் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறார். ஒரு பைசா கூட வேற யாற்றிருந்து வாங்க. ஆலயத்தை குறித்த ஒரு வாரம்
இருக்க வேண்டும். இரண்டாவது, சிறுமைப்பட்ட ஜனங்களை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். சிறுமைப்பட்டு போன ஜனங்கள், சிறுமைப்பட்ட ஜனங்கள். நீங்க நான் இப்ப ஒரு சம்பவம் சொன்ன பாருங்க, இவ்வளவுதான் இருந்தா அவன் அழுதுகிட்டே போனா, அப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை. எத்தனை பிள்ளைகள் தாய் தகப்பனை இழந்து, ஐயா குப்பை தொட்டியில குழந்தை அழுதையா யாருன்னே தெரியாது. இப்ப அந்த குழந்தை ஜெர்மன் தேசத்தில் இருக்கு, ஸ்டாப் நர்ஸா இருக்கு. அதை எடுத்துட்டு போனவர் அவர் ஒரு மருத்துவர், அந்த அம்மா ஜெர்மன் லேடி, அதுவும் ஸ்டாப் நர்ஸ் தான். நான் போட்டோல பார்த்திருக்கிறேன் அந்த பொண்ணை, மற்றபடி நேர பார்த்து. ஐயா சிறுமைப்பட்டவர்கள் உன்னை சுற்றிலும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஜனம் இருக்கிறது. சிறுமைப்பட்டு போனவர்களுக்கு நீ பண உதவி செய்யாவிட்டாலும் ஜெப உதவி செய்யலாம். ஆமென். அவர்களுக்காக பாரத்தோடு கூட செபிக்கலாம். மூன்றாவது, யுத்தம் செய்கிற மனுஷர்கள், நம்ம நேசித்தவர்கள் நமக்கு சத்துருக்களாய் எழும்பி விடுகிறார்கள். நம்மை அன்பு பாராட்டினவர்கள் நமக்கு பகைஞராய் மாறிவிடுகிறார்கள். இந்த பாதையிலையும் நீ நின்று பெருமையான தேவனுடைய உன்னுடைய நோக்கத்தை, உன் திட்டத்தை, உன் அழைப்பை, உன் அபிஷேகத்தை, உன் கிருபையை நீ பாதுகாத்துக் கொண்டு ஜெயம் பெற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் போகிற நேரம் இருக்கிறது. நான் ஒரு பாஸ்டருக்குள்ள 8 வருஷம் அவங்களுக்கு கூட ஊழியம் செய்தேன். ஊழியன்னா ஹாஸ்டல் பார்த்துக்கணும், சாயங்காலம் காஸ்பல் மீட்டிங் வரணும், சாப்பாடு, மாச சம்பளம், அது போதும் எனக்கு. 150 ரூபாவோ 250 ரூபா அந்த காலத்துல கொடுத்தாங்க. ஒரு நாள் வந்து சொல்றாங்க, காந்தி இனி எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு, ஜெர்மன் மிஷின் எல்லாம் அவனுக்கு பணம் தர மாட்டேன்ட்டான், நீ வேற இடத்தை பார்த்துக்கணும். இப்படியே சொன்னாங்க. என்ன நினைச்சாலும் சரி, நான் அப்படியே நிலை கொலைஞ்சே போயிட்டேன். வேற இடத்துக்கு போகிறாங்க. நம்ம இவ்வளவு இதே நம்பி இப்படியே வாழ்க்கையை முடிச்சிடலாம்னு நினைச்சோம். உண்மையான ஆண்டவருடைய பிள்ளையே, என்ன போராட்டம் வந்தாலும், என்ன நெருக்கங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறானே, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து என்னை பிரிப்பவன் யார்? யுத்தத்திலே கர்த்தர் உங்களை பலப்படுத்த, கர்த்தர் உங்களை திடப்படுத்த, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்த, கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்ற அவர் வைத்திருக்கிற இடம் அருமையான தேவ சமூகம் அல்லது ஜெப நேரம். The prayer time. நீங்க ஜெப நேரத்தை அருமையான வளர்த்துக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெப நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். இந்த பிசாசு இந்த இடத்தை தான் உங்களிடத்தில் திருட விரும்புவான். அப்படி திருடினால்தான் யுத்தக்களத்திலே அவன் மேற்கொள்ள முடியும். டாக்டர் பில்லி கிராமை சொல்லும்போது, அமெரிக்கா ஜனாதிபதி உங்களோடு கூட பேசுவதற்கு இருக்கிறார். அந்த அம்மாட்ட அவர் சொன்ன வார்த்தை, அவரை காட்டில் நான் இன்னொருவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் பேசி முடித்த பின்பு அவரோடு கூட பேசுங்கள் என்று சொன்ன. அமெரிக்கா ஜனாதிபதினா வேர்ல்டில் ஹையஸ்ட் போஸ்ட் தான் உலகத்திலே. ஏன்னா அந்த போஸ்ட் இருந்தா போதும், உலகமே நடுங்கும். அப்படிப்பட்ட பெரிய போஸ்ட் அது. ஆனா பில்லி கிராமுக்கு ஒன்று தெரிகிறது, அவரை காட்டிலும் மேலானவர் இயேசு கிறிஸ்து, அவரை காட்டிலும் உன்னதமானவர் இயேசு கிறிஸ்து, அவரை காட்டிலும் மகிமையானவர் இயேசு கிறிஸ்து. பில்லி கிராம்ட்ட நிருபருங்க கேட்கிறாங்க, எத்தனை லட்ச ஜனங்கள் உண்மை வார்த்தையை கேட்க வருகிறார்களே, நீங்க எலெக்ஷன்ல நின்னா நீங்க அமெரிக்கா ஜனாதிபதி ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த கீழான வேலைக்கு நான் வர விரும்பவில்லை, அந்த கீழான வேலைக்கு நான் வர விரும்பவில்லை. நான் செய்கிற வேலை எல்லா உலகத்திலும் மேலான வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருங்கள். ஆரம்ப நாட்களிலே ஜெபம் பண்ண ஒரு பிரசங்கியா தேவைப்படும், கொட்டடிக்கிறவன் மியூசிக் வாசிக்கிற ஆட்கள்லாம் தேவைப்படும், ஒரு ஸ்பெஷல் பிரசங்கியா தேவைப்படுவார்.
ஆரம்ப நாட்களிலே அப்பதான் இவங்களுக்கு உற்சாகமா ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பைபிளை எடுத்துனா ஏனோக்கு யாரு கொட்டடிச்சாங்க, யாரு மியூசிக் வாசிச்சாங்க, யாரு பாட்டு பாடினாங்க? அதுதான் ஜெபத்துல வளர்ந்திருக்கிறீங்கன்னு சொல்ற ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. யாரும் உங்க கூட ஜெபிக்க வாருங்கள், யாரும் ஜெபிக்க வர தேவையில்லை, இயேசுநாதர் வந்தா போதும். நான் சொல்றது உங்களுக்கு தப்பா இருக்க வேண்டாம், நீங்க உங்களுக்கு சொல்றேன். ஜெப நேரம் அருமையான நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நான் இங்க வந்து உட்கார்ந்து இருப்பேன், சில நேரத்துல யாருமே வரமாட்டாங்க. சில நேரம் பிரதர் சந்தானம் பிரதர் மேக்சிமம் வந்துடுறாரு, சிஸ்டர் வருவாங்க, கொஞ்சம் பேர் வர்றாங்க, ஜெயமூர்த்தி பிரதர் வருவாரு, ஆதாம் இருக்கிறாப்ல, ஆதாம் ஒரு 10 குறிப்பு காய்ச்சோம். நீ கொஞ்சம் பேர் வர்றீங்க, நான் பேர் சொல்லாட்டாலும் நீங்க வருத்தப்படுறாருங்க, ஏன்னா பாசு பேர் சொல்ல. இங்க யாருமே இருக்க மாட்டோம், எந்த கொட்டு இருக்காது, பிரசங்கமே கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அந்த நாட்களில் சபை இருக்குதா, ஆராதனை இருக்குதா, பாட்டு இருக்குதா, ஜெபம் இருக்குதா? நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தான். அந்த நாட்களில் என்ன இருந்துச்சு? பைபிளே கிடையாது, பிரமாணமே கிடையாது. ஆனா ஆண்டவரோடு கூட நீங்க பழக ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா, ஆண்டவரோடு கூட நீங்க பேச ஆரம்பிச்சுட்டீங்க ஐயா, ஆண்டவரோடு கூட நீங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா. உங்களுக்கு யாரும் தேவையில்லையா, அவரும் நீங்களும் போதும். ஹல்லேலூயா. ஆரம்ப நாட்கள் பரவாயில்லை, ஆனால் அதையே உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அருமையான நாட்களாய் வைத்து விடாதிருங்கள். நீங்கள் இன்னும் அதிக நேரம் என் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், இன்னும் என் சமூகத்திலே நீங்கள் நேரத்தை செலவு பண்ண வேண்டும். சத்துரு வெள்ளம் போல வருகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சபையை பாழாக்குகிறவன், விசுவாசத்திலே நிற்கிறவர்களை வீழ்ந்து போக பண்ணுகிறவன், அருமையான தேவனோடு கூட நடத்துகிறவர்களை மரணத்துக்கு நேராக நடத்தும்படி சத்துரு சிங்கம் போல பூமியிலே சுற்றி திரிகிறான். நீங்கள் அவன் வலைகளுக்கும் அவன் கண்ணிகளுக்கும் அவன் வாய்க்கும் நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையாய் மாற உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. ஒப்புக் கொடுங்கள். நெகேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளை துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின், ஏன்னா முன்னே இருக்கிற யுத்தம் சாதாரணமானதல்ல. இவன் ஒரு அரசு அதிகாரத்திலே இருக்கிறவன், ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அவ்வளவுதான். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் என்ன செய்ய முடியும்? இந்த லோனை கீழ போட்டு அதை இதை போட்டு, நான் பார்த்த அளவு மேக்சிமம் ரிட்டையர்ட் ஆகும்போது ஒரு 20க்கு 30 ஒரு வீடை கட்டலாம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், எப்படியோ கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நகையா போட்டு வண்டி கிண்டியா வாங்கி, அவ்வளவுதான் செய்ய முடியும். அப்புறம் பென்ஷன்ல உட்காந்து ஈசி சேர்ல படுத்து கிடந்து சாப்பிட்டு தான் சாகணும். அப்படிதான் எல்லாரும் இருக்கிறான். நான் பார்த்த அளவுக்கு எல்லாம் அப்படி இருக்கான். இவனும் அப்படிதான் இருப்பான். நெகேமியா இவன் பெரிய ஒரு யுத்தத்தை அவர் சந்திக்க ஆயத்தம். என்ன இடிந்து போன எருசலேம் மலங்கத்தை கட்டணும்னு சொன்னா இவன் தாத்தா சம்பாதிச்ச பணத்தை வச்சு கட்ட முடியாது, இவங்க தாத்தா வச்சத பணத்தை சம்பாதிச்சாலும் கட்ட முடியாது. ஆனா அவனுக்கு என்னன்னா நம்ம கட்ட முடியும்னு ஒரு நம்பிக்கை, நம்ம கட்ட முடியும்னு ஒரு விசுவாசம், நாம் தான் கட்டணும், நான் தான் கட்டணும் என்ற வாஞ்சை தாகம் அவனுக்குள்ளே மேலோங்கி எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆகவே இதை செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பலகணிகளை திறக்கிறவர், ஆண்டவர் அருமையான, அவராலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் என்னை கொண்டு செய்வார் என்று நான் நம்புகிறேன். நான் எனக்கு தேவையான பணத்தை, எனக்கு தேவையான உதவிகளை, எனக்கு தேவையான செல்வத்தை தேவனால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ராஜா கொடுக்கிறாயா, அவனுக்கு தேவனுக்கு யாருக்கு சம்பந்தமே இல்லையா? மர வேலைக்கு மரத்தை கொடுக்கிறான். வாசிக்கலாம், ராஜா கொடுத்ததை வாசிக்கலாம். இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளன் ஆகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என்மேல் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியா, தயவுள்ள
தேவன் என்னோடு கூட இருந்தபடினால் ராஜா நான் கேட்டதையெல்லாம் தந்தான். ஹல்லேலூயா. நீங்க உங்க எண்ணத்துல எண்ணம் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்களுடைய உணர்வுகள் புதுப்பிக்கப்பட வேண்டும். உங்கள் சிந்தைகள் முதலாவது புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்பதான் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். எண்ணம் புதுப்பிக்கப்படணும், உணர்வு புதுப்பிக்கப்படணும். அருமையான உங்களுடைய ஜெபம் மாறணும். ஆண்டவரே அவங்கள பாரு, இவங்களை பாரு, அதை செய்ய, இதை செய்ய. ஆண்டவரே நான் விரும்புகிறேன், உம்மாலே செய்ய முடியும். நான் ஆசைப்படுகிறேன், உம்மாலே செய்ய முடியும். இவ்வளவு பணம் என்னாலே முடியாது, உம்மாலே எனக்கு தர முடியும். இவ்வளவு செல்வங்களை என்னாலே ஈட்ட முடியாது, அதை நீர் நினைத்தால் எனக்கு தர முடியும். இது எங்கே நீங்கள் போராட வேண்டிய இடம் என்றால் கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம் என்றால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தால், நீங்க படிச்சிருக்கிறீங்க, நிறைய படிச்சு கொஞ்சம் சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் படிச்சு நிறைய சம்பளம் வாங்குறவங்க இருக்கிறாங்க. சிலர் போதும்னு இடத்துக்கு வந்துருவாங்க. அதான் ஒரு சின்ன குழந்தை போயிருக்குது, உங்களுக்கு கேட்ட கதை தான் சொல்றேன். சாக்லேட் கொடுத்திருக்குது, அவன் கடைக்காரன் சொல்லிருக்கிறான், எவ்வளவு சாக்லேட்னாலும் உனக்கு தரேன்ட்டு இருக்கிறான். அது பார்த்துருக்குது, கையை பார்த்துருக்குது, கையில ஒரு 20 சாக்லேட் தான் வரும், 10. அது என்ன பண்ணுது, சட்டைய கலட்டி அவன் அந்த டப்பா முழுவதும் தட்டி விட்டான். நீங்க எப்பொழுது உங்களுடைய சிந்தையில, எண்ணங்களில, உணர்வுகளில மற்றவருடைய தோல்விகள், மற்றவருடைய வீழ்ச்சிகள், மற்றவருடைய பாவங்கள், மற்றவர்களை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறதுனால உங்கள் சிந்தை புதுப்பிக்கப்படவில்லை, உங்கள் எண்ணம் புதுப்பிக்கப்படவில்லை, உங்கள் உணர்வுகள் புதுப்பிக்கப்படவில்லை. இந்த காலவேளையிலே இந்த பகுதியை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த பகுதி எப்பொழுது பலப்படும் என்றால் தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது இந்த பகுதி பலப்படுத்தப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழியின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஜெபத்தை குறித்து நிறைய இருக்குது, குதிரை சீக்கிரமா அதை கடந்து போயிடுறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். நீங்கள் பூமியிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் நாட்களையும் வருஷங்களையும் மாதங்களையும் அருமையான கணக்கிடும் போது நீங்கள் உங்களுடைய வருஷங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஜிப்மர்ல ஜாயின் பண்ணும்போது எப்படி இருந்தீங்க, இப்ப ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கு. டேக் எல்லாம் வேற டேக்க கழுத்துல போட்டுருவாங்க, நீங்க அந்த டேக் போட முடியாது. தெரிஞ்சவங்க வந்து சிஸ்டர் வந்துருக்கிறாங்கன்னு உள்ள விடுவாங்க, தெரியாதவங்க வந்து கொஞ்சம் உட்காருங்க, உங்களை போல 3 சிஸ்டர் அங்க வச்சிருக்காங்க, அட்டை வச்சிருக்காங்க. எல்லாம் மாறிலையா, எல்லாம் மறைஞ்சிரும். ஒரு நாட்களை தேவ சமூகத்திலே செலவு பண்ணு. சினிமால நடிக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு மீடியாவும், அருமையான மீடியா எல்லாம் பெரிய ஆளா யார காட்டுனா சினிமா நடிகனை தான் காட்டுது. மீடியால் நீ ஒண்ணும் பெரிய அரசியல்வாதியா இருக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல. மீடியா என்ன காட்டுதுன்னா அரசியல்வாதியை தான் பெரிய மனுஷனா காட்டுது.
ஆனா தேவன் பார்க்கிற மனிதன் யார் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மனிதன். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்திலே நேரத்தை செலவு பண்ணுகிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தை அருமையான இருக பிடித்துக் கொண்டிருக்கிற மனுஷன் தான் அருமையான பரலோக மீடியாவிலே வருவான். Glory to God. வேளையை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். அப்படி பெருக்கிக் கொண்டால் அந்த பகுதியிலே தான் கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிற பாதையை, வழியை வைத்திருக்கிறார். மாம்ச பலத்திலே நீங்கள் ஒன்று செய்ய முடியாது. மோசே என்ன நினைச்சான் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயத்தை உண்டு பண்ணினால் தன் திறமையை, தன் பலத்தை, தன் மாம்சத்தை அவன் நம்பினான். அருமையான ஒரு எபிரேயன் அந்த எகிப்தியனோடு கூட சண்டை போடும்போது ஒரே வெட்டாய் வெட்டினான். முதல்ல நினைச்சான், ரட்சிப்பை நாம் அவர்களுக்கு உண்டு பண்ணி விடலாம். நீங்க தலைகீழ நின்னா கூட ஒருத்தனை நீங்க ரட்சிப்புல நடத்த முடியாது. தலைகீழ நின்னுட்டு பிரசங்கம் பண்ணுங்க. ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அங்க முதல்ல ஒரு ஆள் பிரசங்கம் பண்றாரு, முட்டில நின்று பிரசங்கம் பண்றாரு. நல்லாதான் இருக்குது, ஆனா நீ முட்டில நின்று பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணும் நடக்காது. அழுதுகிட்டே பிரசங்கம் பண்ணுவாரு. நீங்க இயேசு வருகிறார் ரவீந்திரநாத், அவர் அழுதுகிட்டே பிரசங்கம் பண்ணார். நீ அழுதுட்டு எல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் ஒண்ணு நடக்காது. நீ பிரசங்கம் பண்ணி கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நீ கர்த்தருடைய சமூகத்திலே பல மணி நேரம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை, ஆண்டவருடைய சமூகம் உனக்கு இன்பமாய் மாறினால் மாம்சத்திலே எழும்புகிற கிரியைகளை அருமையான நீ அழித்து ஜெயம் பெற்று அருமையான யுத்த களத்திலே நீ வெற்றி பெற முடியும். இரண்டாவது பகுதிக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அருமையான நெகேமியா செய்த வேலை. நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்கலாம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். இப்ப என்னன்னா, சன்பல்லாத்தும் தொபியாவும் அவங்க சொல்றாங்க, ஒரு நரி ஏறி போனா இவங்க கட்டதுக்கு தீர்மானிச்சதெல்லாம் இடிஞ்சு போயிருங்கிறாங்க. ஒரு நரி ஏறி போனா போதும், அவங்கள நான் சங்காரம் பண்ணுவேங்கிறான். நீங்க கர்த்தரோடு கூட நடந்தால் சில சத்தங்கள் உங்கள் காதுகளிலே விழும். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 102ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாள்தோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், நாள்தோறும் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள். என்மேல் மூர்க்கவெறி கொண்டவர்கள், என்மேல் மூர்க்கவெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள், எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். வேதத்தை இன்னும் ஆழமாய் நீங்கள் வாசித்தால் மீகாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. வாசிக்கலாம். மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகன் தகப்பனை கனவீனப்படுகிறான். மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஐயா, வேற எங்கேயும் நீங்க சத்துருவை தேடி போவாண்டாயா. உன் வீட்டுக்குள்ளே இருக்குது, உன் சபைக்குள்ளே இருக்குது, உன் ஊழியத்தில் இருக்குது. ஆமென். இல்ல சத்தம் போட மாட்டேங்கிறீங்க. பாசமா தான் ஆமேங்கிறான். சத்துரு கிரியை செய்யறான். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றென்று அன்றே மறப்பது நன்றி. என்ன நன்மை செய்தாலும் பசங்களுக்கு நீங்க சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க, பசங்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறீங்க, பசங்களுக்கு எல்லாம் செய்திருக்கு. வயசான காலத்துல நம்மளை பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என் கூட ஒரு வாக்கிங்ல ஒருத்தர் வருவார், அடிக்கடி என்னை எச்சரிப்பார், பாஸ்டர் ஒழுங்கா இருந்துகிட்டுங்க. என்னடா ஒழுங்கா இருந்து? வயசான காலத்துல பசங்க பாப்பாங்க, அவங்க பாப்பாங்க, இவங்க பாப்பாங்கன்னு இருந்துடாதீங்க, கவனமா இருந்துக்கிடுங்க.
ஆனா ஒண்ணு நான் அவட சொல்லுவேன், இயேசுநாதருக்காக நம்ம ஊழியம் செய்தோம், வயசான காலத்துல அவர் நம்மளை பார்த்துக்கிடுவார். யார் நம்மளை பார்த்தாலும் பார்க்காம போனாலும், யார் நமக்கு உதவி செய்தாலும் உதவி செய்யாம போனாலும், நம்மளை யாரும் பராமரிச்சாலும் பராமரிக்காம போனாலும், அருமையான கர்த்தர் நம்மை காண்கிறவர். ஐயா அங்க போகும்போது நீப்பா வரமாட்ட அப்படி சொல்லிதான் அவன் சில சர்ச்சுக்கு வந்திருக்கிறான். வரமாட்ட, கோரிமேடு இறங்கும் போதே வண்டிக்குள்ள போயிருவேன், நீ போ. வீட்டுக்குள்ள இருந்து முனங்கி திட்டிக்கிட்டு தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. முழுசுமா கேட்டா நீங்க சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, நீங்களும் அங்க அடிக்க நின்றுப்பீங்க, அடித்தகராறு. முனங்கி பாதி சொல்லி பாதி தான் விட்டுருக்காங்க. ஏன்னா வீட்டுக்காரங்க எல்லாம் முனங்கி தான் பேசுவாங்க. நம்ம பையனுக்கு மார்க் என்ன? ஏன்னா மார்க்க தங்கச்சி பையன், தம்பி பையன், அண்ணன் பையன் மார்க்க கேட்ட உடனே அவன் காப்பி அடிச்சிருப்பானோ, அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்திருப்பாரோ. அதாவது அந்த மார்க்க கேட்க சந்தோஷப்படுற ஒரு இருதயம் இல்லையா? ஆமா, சந்தோஷப்படுற இருதயம் இல்ல. அவன் படிச்சிருக்கிறான், இந்த குரூப்பா எடுத்த அவன் எடுத்துட்டான், பசியரும் வந்துட்டான், அந்த குரூப்பா எடுத்த ஐயோ நீ இந்த குரூப் எடுத்துக்கலாமே. நல்ல இருதயத்தில் அதெல்லாம் சொல்லல. நீ எந்த குரூப்பா ஐடியா, கர்த்தர் வாசல திறந்தா அவன் ஆசை. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, இந்த கால வேளையிலே வாசலை வழிகளை திறப்பார். சத்துருக்களின் மத்தியிலே கர்த்தர் ஒரு பந்தியை ஏற்படுத்துவார். நீ யாரையும் காயப்படுத்தாதீங்க, யாரையும் துக்கப்படுத்தாதீங்க, யாரையும் வேதனைப்படுத்தாதீங்க. உங்க பிள்ளைங்க நல்லா இருந்தா நல்லா, உதவி செய்யலன்னா போட்டும், அவங்க நல்லா இருந்தா போதும், அவ்வளவுதான். ஆமென். உதவி செய்யலன்னா போட்டும், சோத்திரம். நான் என் மனசுல அப்படிதான் நான் நினைக்கிறேன். செய்தா செய்யறாங்க, செய்யாம போறாப்பா. அவங்க ஒரு மனசு மட்டும் நான் நினைச்சேன், யாரு வீட்டு வாசல்லையுமே தங்க கூடாது, யாரு வீட்லயுமே நம்ம இருக்கக்கூடாது. அப்படி போனோமா வந்தோமான் இருக்கும். அப்படிதான் என் மனசுல ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து. தேவனுடைய பிள்ளையே, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இதை நீ மேற்கொள்ள. அதான் தாவீது சொல்லுகிறான், யுத்தத்திற்கு என்ன செய்யறார்? பலத்தால் இடைகட்டி. அவன் சந்தித்த யுத்தம் என்ன தெரியுமா? அவன் மகன் அவனுக்கு சத்துருவா மாறினா, மாமனார் சத்துருவா மாறினா. மக விதவையானாலும் பரவாயில்ல, மக புருஷனே இல்லாம விதவையானாலும் பரவாயில்ல, அவனை கொன்னுறணும்னு நினைக்கிறான். எந்த மாமனார் செய்வானாயா? எந்த மாமனாராவது மக விதவையாகணும், மருமகன் சாகணும் நினைப்பாங்களாயா? அருமையான சவுல் நினைச்சான், தாவீதை கொல்லணும், என் மக விதவையானாலும் பரவாயில்ல, அவனை கொல்ல துரத்தி கொண்டே போனான், அவனை கொல்ல துரத்தி கொண்டே போனான். ரக்கா சந்தா ராக்கா பவுனா. தேவன் உன்மேல் இருக்கிறார், தேவன் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், தேவன் யுத்தத்திலே உன்னோடு கூட இருக்கிறார். சத்துருக்களின் மத்தியிலே ஒரு பந்தியை உனக்காக ஏற்படுத்துவார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஓ ரபாக்கா சந்தா ராக்கா பவுனி. ஓ ஹல்லேலூயா. பட்டமரம் துளிர்க்கும் ஐயா, ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளை கல்லாக மாறும். நீயே உன்னை வெறுத்துக் கொண்டிருக்கிறாய், எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இங்கே வந்திருக்கிறாய். கர்த்தர் உன் தலையை, உன் கொம்பை ஆண்டவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இரண்டாவது இடம் அருமையான, நான் ரொம்ப வசனம் இருக்குது, நான் உள்ள போல. இரண்டாவது இடம், சத்துருக்களை கண்டு சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை கண்டு தளர்ந்து போகாதிருங்கள். அருமையான, என்ன வேணாலும் பேசட்டையா, என்ன வேணாலும் சொல்லட்டையா, என்ன வேணாலும் பேசட்டையா. நீ யுத்த களத்தில் நிற்கிறாய், போராடுகிற இடத்தில் இருக்கிறாய், ஜெயம் பெறுகிற இடத்தில் இருக்கிறாய். அந்த லெக்கை நோக்கி பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஒருவரே பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்க ஓடுங்கள். நம்முடைய கோல் அதுதான். கிரவுண்ட்ல வந்து உட்கார்ந்து நிட்டோம், ஓடி கோப்பை பெறணும், அவ்வளவுதான். ஒருத்தன் கை தட்டுவான், ஒருத்தன் நம்மளை திட்டுவான், ஒருத்தன்
ஒவ்வொரு பலவிதமான ஜனங்க அந்த கிரவுண்ட்ல இருப்பாங்க. ஆனா நீங்க ஓடும்போது பந்தய பொருளா இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பந்தய சாலையில் இருக்கிற அருமையான ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். பந்தய சாலையில் இருக்கிற நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பந்தய சாலையில் இருக்கிற அருமையான வெண்வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். பந்தய சாலையிலே கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளாய் இருக்கிற வாடாத ஜீவ கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அருமையான இதுதான் உன்னுடைய ஓட்டத்தின் ஆவிக்குரிய ஓட்டத்தின் லெக்காக, அருமையான ஆவிக்குரிய ஓட்டத்தின் நோக்கமாக, ஆவிக்குரிய ஓட்டத்தின் எதிர்பார்ப்பாக மாறுவதாக. மூன்றாவது இடத்தை அருமையான நெகேமியா சந்திக்க வேண்டியிருந்தது. ஜனங்களை அவன் பயிற்சி கொடுக்கிற ஒரு இடம். இவன் ஒரு ஆளால செய்ய முடியாது. இடிஞ்சு போன அலங்கத்தை கட்டணும்னா ஒரு ஆளால செய்ய முடியாது. ஜனங்களுக்கு அருமையான வேலை செய்யற பயிற்சி கொடுக்கணும். ஜனங்களை இட்ட களத்துல நிறுத்தணும். இங்கே சாப்பாடு இல்லாம இருக்கிறான், இவனுங்க துணி இல்லாம இருக்கிறாங்க. இடத்தையெல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்து அடகு கொடுத்து வித்து அதை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை ஆராதிக்கிறதுலாம் இப்ப ஆராதனை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா எருசலேம் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது. சன்பல்லாத்தும் தொபியாவும் ஆலயத்தில் இருக்கிறார்கள். அதெல்லாம் இப்ப ஆராதனை இல்ல. முற்றிலும் இவங்களை மறுபடியும் எழுப்பி யுத்த காலத்தில் நிறுத்தின சாதாரண காரியமாயா? சாதாரண காரியமா? நீங்க நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்த, ஐயா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன போது அவங்க எழும்பினாங்கய்யா. நான் ஒன்னு சொல்றேன்யா, ஏசப்பாவுக்காக நீ என்ன செய்தாலும் அந்த பாக்கியம் இந்த உலகத்திலே கிடைக்கும். நான் மற்ற மதம், இந்து மதம் நிறைய பிறவி உண்டுன்னு சொல்லுது. பாவ ஜென்ம கர்ம வினைகளை அவன் தீர்க்க வேண்டும் என்றால் அவன் ஆடாக மாடாக பிறக்க வேண்டும். ஏன்னா ஒருத்தர் கேட்கிறார், ஒரு நிருபர் கேட்கிறாரு, இருந்த காலமெல்லாம் தீமையே செய்தான், நல்லாதான் வாழ்ந்தான், நல்ல வீட்டுல தான் இருந்தான், நல்ல கார்ல தான் போனான், அவன் பிள்ளைங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன ஒண்ணும் வரல. அப்ப அவங்க சொல்றாங்க, அடுத்த ஜென்மத்தில அவன் ஈன பிறவி எடுப்பான் என்று சொல்லுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய பைபிள் சொல்லுகிறது ஒரே ஒரு முறைதான் பிறப்பான். அதற்கு பின்பான நியாய தீர்ப்பு, நித்திய ஜீவன். பாவம் செய்கிறவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்ல அவன் நித்தியத்தை அவனுடைய ஆத்மா பங்கடையும். அப்படிதான் இந்த பைபிள் சொல்லுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்க ஜனங்களை எழுப்புங்கள். உன்னால என்ன செய்ய முடியுமோ கர்த்தருக்காக அதை செய். ஆமென். நீ ஒரு மனுஷனுக்கு செய்யல, தனக்கு புகழ் வரணும், தனக்கு மேன்மை வரணும், தன்னை எல்லாரும் பற்றி பேசணும், தான் அப்படி நிக்கணும் போகணும்னு நினைக்காது. இந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம். இந்த இடத்துக்கு வர விரும்பவே விரும்பாதீங்க. அதான் ஊழியத்தை பத்தி நான் ஒரு சம்பவத்தை சொல்லிட்டே இருக்கிறேன். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இங்க நின்று கையை காலெல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணவங்க ஒருத்தரையும் காணும், ஆட்கள் எல்லாம் காணும். நிக்க முடியாது இந்த இடம். அருமையான தேவன் சாதாரண இடம் அல்ல இது. கர்த்தருடைய வார்த்தையை பரலோகத்திலிருந்து பெற்று உங்களுக்கு கொடுக்கிற இடம் சாதாரண இடம் அல்ல. அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடம், தேவ மகிமை இறங்கி இருக்கிற இடம், தேவ பிரசன்னத்திலே நிற்கிற இடம். இங்க வந்த பிறகுதான் எனக்கே பலன் வரும். இங்க போன வாரம் எனக்கு தொண்டெல்லாம் ஃபுல்லா அடைச்சு, நீங்க போன வாரத்துல பிரசங்கத்தை கேளுங்க. அவன் சொல்றான், பேசல, நான் போன்ல எல்லாம் பேசவே முடியாது என்னால. ஆனா இந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் வாயை திறக்கிறாரையா. நீங்க இப்பவும் இல்லைங்க, நான் அப்படிதான் இருக்கிறேன். இது சாதாரண இடம் அல்ல. ஆகவே யுத்த களத்திலே யுத்தம் செய்கிறவர்களை பயிற்சி பண்ணணும். நீங்க ஊழிய விசுவாசிங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அருமையான பயிற்சி பெற வேண்டும். பயிற்சி எடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க. எப்ப பாச பயிற்சி முடியும்? அது சாகுறது வரையும் பயிற்சி தான் இருக்கும்.
நீ ஆத்துமாவை ஆதாயம் பண்ணா ஒன்னும் நீங்க இப்ப உலகத்துல போய் நின்னுட்டு வருவாய் தருணம் இதுவே பாட்டு பாடு ஒன்னு அவன் வருவாய் ஆக்கிடுவான், வரட்டிடுவான். அவன் கைப்பிரதி கொடுத்து பாரு, அங்க போய் நின்று ஏசு ரட்சிக்கிறாருன்னு. நான் கொடுக்குறேன், நீங்க கொடுத்து பாருங்க. இந்த ஜிக்மர்ல ஒரு பொண்ணு வந்து கைப்பிரதி கொடுத்து அது கொண்ட முடிய புடிச்சிட்டானுங்க ஆட்டோக்காரன். நடந்ததை சொல்றேன். கொண்ட முடிய புடிச்சிட்டான். 3-4 பேர் சேர்ந்து புடிச்சு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தந்திரமா தப்பிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஏமா நீ பெர்மிஷன் வாங்கினியா ஸ்டேஷன்ல? பெர்மிஷன் வாங்கியிருந்தா நீ கைப்பிரதி கொடுக்க ஒரு போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பா போட்டுருக்கும் சொல்றான். கைப்பிரதி கொடுக்கறவங்க போலீஸ் பாதுகாப்பு போட்டா என்ன ஆகுறது? ஒவ்வொரு போலீஸும் ஒருத்தர் கைப்பிரதி கொடுக்க நிறுத்துவான். அவ்வளவு சுலபமான காரியம் அல்லையா, அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த நாட்களிலே நீங்கள் ஊழியம் செய்கிறது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் யுத்த பயிற்சி பெற்றால் நீங்கள் செய்யலாம். யுத்த பயிற்சி பெற்றிருந்தால் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு ஞானம் இருக்கும், அறிவு இருக்கும், புத்தி இருக்கும். எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றவன் கூட பேசுவாரு. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகவே நீங்க பயிற்சி கொடுக்கணும். நீங்க வாசிக்கலாம் 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2-4 வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நீ பயிற்சி பெறணும். யோனத்தானோடு கூட இருந்த போர் வீரன் சொல்றான், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்வேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பயிற்சி வேண்டும். நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்லயும் பயிற்சி வேண்டும். சும்மா அங்க ஜெபம் பண்ண போனேன், இங்க ஜெபம் பண்ண போனேன், அவங்கள பார்த்தேன் இவங்கள பார்த்தேன் கிடையாது, பிசாசு பிடிச்சிடும். 2 சம்பவத்தை ரீசெண்டா நான் கேள்விப்பட்டேன். அங்க யாருக்கோ போய் இவன் நின்று அந்நிய பாஷை பண்ணி ஒரே ஜபத்தை பண்ணி அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். அப்படி இந்த பையன் மனநிலை பாதிக்கப்பட்டு, இந்த ஊழியம் செய்யற அந்த பையனும் மனநிலை பாதிக்கப்பட்டு அதே ஊர்ல இருக்கிறான். அந்த ஊர் ஜனங்க, அந்த கிராமத்து ஜனங்க சொல்றாங்க, அவனுக்குள்ள இருந்த பிசாசு இவனுக்குள்ள இறங்கிட்டு. நீ எடுத்தவொன்னு ஒருத்தருக்கு மேல டக்குன்னு கையெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணா அந்த சாபங்கள் வந்து தாக்கும், அந்த பிசாசு வந்து தாக்கும். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. கட்டி வச்சிருக்கு பிசாசு, கட்டி வச்சிருக்கு. நான் இங்க ஒரு அம்மா வந்தாங்க, அந்த உங்களுக்கு சிஸ்டர் இங்கதான், அது ஒழுங்கா வந்துட்டு இருந்துச்சு சர்ச்சுக்கு. எங்க அண்ணனுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்லிச்சு. எனக்கு மனசுல தெரியும் பெரிய சாப கட்டுல இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவியான்னு கேட்டா நான் இங்கதான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை நீ வாமா நான் ஜெபம் பண்றேன். பாஸ்டர் நாங்க போன உடனேயே ஜெபம் பண்ணல, இப்ப நாங்க அங்க ஒரு சபைக்கு போய் ஜெபம் பண்ணி நல்லா ஆயிட்டோம்னு சொல்லி 2-3 வாரத்துக்கு முன்னாடி சிஸ்டர் வந்து சொல்றாங்க, அவன் பாய்சன் எடுத்து செத்து போயிட்டான். உண்மைதானம்மா? இந்த உட்கார்ந்து இருக்கிறான். கோமதி சிஸ்டர் கேளுங்க. நம்ம ஒருத்தர் ஜெபம் பண்ணன்னு சொன்னா எனக்கு தெரியும் இது வந்து உடனே நம்ம அருமையான அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, இப்ப நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, டாக்டர் உடனே சுகமாறு மாத்திரை இருக்குதா, உன்னை கொல்றதுக்கு உடனே ஒரு மாத்திரை இருக்கு, அது வேணா நீ சாப்பிச்சது. கேட்கிற கேள்வியை பாரு. நீ வந்தனா சரி, வெள்ளிக்கிழமை வா, சனிக்கிழமை வா, எக்ஸ்ரே பாரு, பிபி பாரு, கொலஸ்ட்ரால் பாரு, சுகர் பாரு, ஈரலை டெஸ்ட் பண்ணணும், எக்ஸ்ரே எடுக்கணும், கிட்னி செக் பண்ணணும். ஐயோ 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 ஐயோ, ஒரு பெரிய ஃபைலோடி போனோம் அடுத்த வாரம். அப்படி போன பிறகு அவர் என்ன சொல்றாரு, மாத்திரை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு பண்ணணும்னா இப்ப இருக்கிற மாத்திரை என்ன வேலை செய்யணும் 2 வாரம் கழிச்சு வாங்கிறாரு. அதுக்கு பிறகு போனா இப்படியே தான் இருக்கு 2 வருஷம் சொல்றாங்க. டாக்டர் சொன்னா அவங்க சகிச்சுக்கிட்டாங்க, இப்படி இருக்கு, வேற ஒண்ணும் ஆகாத, சாக மாட்டோமா, நீ சாகலாம் மாட்ட. இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இவங்களுக்கு சபையில வந்த உடனே நான் ஒரு ஜெபம் பண்ண உடனே இந்த பேய் போயிடணும், அந்த பேய் இதையும் கூட்டிட்டு சேர்ந்து போயிடும். நீ பேய் விரட்டுறவங்க யாரு சபையில யாரா இங்க வந்திருக்கிறீங்களா? நான் ஒரு நாள் அந்த பேய் விரட்டுறதுக்கு போனேன். எங்க அந்த காந்தி திருநல்லூர் அந்த பையனுக்கு, காமராஜனார் பையன் எனக்கு தெரியுமா,
ரொம்ப சின்ன பையனே இருந்து நான் பாத்துருக்கேன். பாஸ்டர் நீங்க போனா பேய் போயிரும் சொல்லி எனக்கு நான் நினைச்சேன், சரி ஒரு குடும்பம் சொல்லிட்டேன் எல்லாம் நீ சபைக்கு வரணும். நான் நினைச்சேன் பரவாயில்ல ஒரு குடும்பம் சபைக்கு வருது சொல்லி நல்ல ஜெபம் பண்ணிட்டு அங்க போனேன். அது விழுந்துச்சு, ஆடிச்சு. முதல் வாரம் சபைக்கு வந்தாங்க, 2வது வாரம் சபைக்கு வந்தாங்க. நான் நினைச்சேன் ஒரு பேய் விரட்டி ஒரு குடும்பம் சபைக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 வாரம் வரல. அங்க போனேன், அவன் படத்தெல்லாம் எடுத்து சாக்குல வச்சிருந்தாங்க. சாக்குல இருந்த படத்தை மறுபடியும் சேர்த்து அங்க வைக்கிறாங்க சவுத்துல. ஒரு பாஸ்டர் சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்க, பாஸ்டர் அவங்க பெரிய தகராறு பண்ணிட்டாங்க, அதனால படத்தை மறுபடியும் செவருக்குள்ள போயிருக்கு. நான் சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு வந்தேன். அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போனதே இல்லை, அவங்களும் இங்க வந்ததே இல்லை. மகாவீரபுரம் அந்த பொண்ணை பார்த்தேன், இந்த வாரமும் போன வாரமும் பார்த்தேன். எப்படி இங்க வந்து இருந்துச்சு. இப்ப அம்மா இங்க வரலையா, நான் கொஞ்சம் பீஸாவது ஒரு 50,000 வாங்கிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கிருக்கணும், ஒரு 50,000 ஃபீஸ் போட்டுக்கணும், 5 வாரம் வர வச்சிருக்கணும். பேய விரட்டவே கூடாது, அப்படியே அதுக்குள்ள உட்கார வச்சு. அப்ப ஒரு 5 வாரம் சர்ச்சுக்கு வரும்ல, ஞானஸ்தானம் கொடுக்க கூடாது. அது ஞானஸ்தானம் எடுத்துச்சு. நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு பயிற்சி கொடுப்பாரு. ஆமென். ஊழியத்திலே பயிற்சி தேவை. அது எங்க ஊர் ஆளுங்கெல்லாம் கரெக்டா செய்வாங்க. எங்க ஊர் ஆளுங்கெல்லாம் அங்க உள்ள பாஸ்டர் எல்லாம் கரெக்டா செய்யறாங்க. ஒருத்தர் ஜெபம் பண்ண போனா அவங்க சொல்றாங்க, கர்த்தர் என் கூட பேசலைம்பாங்க. உன்னை பார்க்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும் பேசுறதுக்கு, அதுவரையில நீ சபைக்கு வந்து போய் கொண்டே இரு. அப்படி நீ வராம போனால் சுத்தமா இயேசுநாதர் என் கூட பேசவே மாட்டார். நல்ல வித்த பாத்தீங்களா, அருமையான டெக்னிக். அடுத்தது எப்ப பேசுவாரா, ஒரு 3 மாசம் கழிச்சு இயேசுநாதர் பேசினாராங்களா. நான் ஒருத்தர் மைக்கில் உட்கார்ந்து போன்ல உட்கார்ந்து இருக்கிறேன், அவங்க போன் பண்றாங்க, ஐயா இயேசுநாதர் பேசினாரா, என்னன்னு தெரியல, ராத்திரியெல்லாம் நான் கேட்டேன் அவர் பேசவே இல்ல, இப்ப என்னையா செய்யறது, இன்னும் நீ 3 மாசம் வாங்க. என்ன டெக்னிக். நம்ம வாசனத்தை சொன்னா நம்மளை அடிக்க வராங்க. ரொம்ப ஷார்ட்டா இலவசமா பெற்றதை இலவசமா சொல்றோம், ஷார்ட்டா சொல்றோம், இலவசமா எல்லாம் கொடுக்கிறோம். வியாதி சுகமாகுங்கிறோம், பேய் சுகமாகுங்கிறோம், அற்புதம் நடக்குங்கிறோம், எல்லாம் சொல்றோம், எல்லாம் நடக்குது. நடந்த பிறகுதான் ஆளை காணும். தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஊழியத்திலே ஒரு ஆத்துமாவை வியாதி சுகமாக்குறது பெரிய காரியம் அல்ல, பேய் விரட்டுறது ஒன்றும் பெரிய காரியம் அல்ல. நீ அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்த வேண்டும். ஆமென். அவனை சபைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். செய்வனை எடுத்துட்டு வரா பாஸ்டர், செய்வனை வைப்பாரு பாஸ்டர். என்ன செய்வனை வைப்பாரு? ரட்சிப்பை ஆண்டவர் உனக்குள்ளே வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ளே வைக்க விரும்புகிறார். அபிஷேகத்துக்குள்ளே, கிருபைக்குள்ளே, சபைக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். சபைக்கு வந்திருக்கிற பேய் ஓடாம இருக்குமாயா, செய்வன கிரியை செய்யுமாயா, புல்லாத ஆவி உன் வீட்டுல இருக்குமாயா. 3 வாரம் வந்தா 4வது வாரம் எங்க போது இருக்கிறீங்கன்னா காப்பு கட்டிட்டு இருக்கிறேன், காப்பு கட்டுற வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறேன். பேய் அப்ப எங்க இருந்து போகும்? எங்க பேய் போகும் ஐயா? நீ சபையில உட்கார்ந்து இருக்கணும், ஆராதிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், கர்த்தரை துதிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கணும், கர்த்தர் பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கணும், தேவ சபையில காத்திருக்கணும். அப்பதான் உன் குடும்பத்திற்கிற சாபங்கள், உன் குடும்பத்திற்கிற வியாதிகள், உன் குடும்பத்திற்கிற வறுமைகள், உன் குடும்பத்திற்கிற கட்டுகள் எல்லாம் உடைந்து போகும். ஹல்லேலூயா. பணம் கேட்கலையா? யார் நீ அந்த பணத்தை கூட இந்த பணத்தை கூட அதை கூட யார்ட்டும் எது நம்ம கேட்டதே இல்லை, யார்ட்டும் நம்ம கேட்கறது இல்லை. நம்ம கர்த்தருடைய வசனத்தை ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். இந்த வார்த்தை உன்னை பலவானாய் மாற்றும். இந்த வார்த்தை, அருமையான வாலிபர்களே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுக்கா பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். நீங்கள் வசனத்திலே கட்டப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய வசனத்தை மேலே நீங்கள் கட்டப்பட வேண்டும். எந்த மனுஷன் மேலேயும் ஊழியக்காரன் மேலேயும் நீங்கள் சார்ந்திடக்கூடாது. என் மேலெல்லாம் நீங்க சாரக்கூடாது, எந்த ஊழியக்காரன் மேலேயும் சாரக்கூடாது. நீங்கள் தேவன் மேலே தான் சார்ந்து நிற்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின் மேலே தான் சார்ந்து நிற்க வேண்டும். அதுதான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, அதுதான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு. என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் பிரைஸ் தி லார்ட்,
அவன் கண்மலையின் பெரும் காற்று வந்தும் அருமையான மழை பெய்தும் அது வளவில்லை, ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்டிருக்கிற வீடு. ஆகவே இங்க நீங்கள் பார்க்கிறீர்கள், நெகேமியா இந்த ஜனங்களுக்கு பயிற்சி கொடுத்து கர்த்தருடைய இடிந்து போன அலங்கத்தை கட்ட அவங்க எல்லாம் யுத்தத்திலே கொஞ்சம் பேர் நிறுத்தினான். ராத்திரி தூங்க கிடையாது, ராத்திரி இல்லாம சாமக்காரர்களை எழுப்புகிறான். நீங்க அதெல்லாம் இப்ப வாச நேரமாயிரம், நான் முடிக்கிறேன். அடுத்தபடியாக அருமையான கர்த்தருடைய பிள்ளை நெகேமியாவினுடைய தியாகம். நீங்க பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் நீங்க ஒரு தியாக சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். குழந்தை குழந்தை குழந்தைன்னு ஆசைப்படுறீங்க. ஐயோ, குழந்தை பெற்றவுடனே பாஸ்டர் நாம் இருவர், நமக்கே இருவர், அதே போதும் பாஸ்டர். அது ஜப்பான்ல எங்கேயோ நாட்டுல நாம் ஒருவர் போட்டிருக்கு. நாம் ஒருவர் அப்படி போட்டிருக்கு. நீங்க அவ்வளவு சுலபமான இல்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணணும்யா. ஐயோ, ஒன்ன வச்சுட்டு படாத பாடு. தியாகம் பண்ணாதாயா வளர்க்க முடியும். சபை தியாகத்துல கட்டப்பட்டது. ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளே கொண்டு வர எவ்வளவு பாடுபட்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியாது, எவ்வளவு தியாகத்தை செய்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியாது. அதான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவோம். நீங்க அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா மாற்றுறது, ஸ்பிரிச்சுவல் அருமையான ஒரு சகோதரியாய் ஒருத்தரை மாற்றுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அதுக்கு ஊழியக்காரன் தியாகம் செய்யணும், ஊழியக்காரி தியாகம் செய்யணும், சபை மக்கள் தியாகம் செய்யணும். அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஐயனார் பிரதர் இருக்கிறாரு, அவங்க செய்யற வேலைக்கு எப்படி ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கலாம். வெளிநாடுனா அவ்வளவு கொடுத்திருப்பாங்க. அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. ஒருத்தன் ஒண்ணுக்கு போகணும் சார், வா போ. அவன் ஒருத்தன் ஒண்ணுக்கு போகணும்னா அங்க இருக்கிற 50 பேருக்கு ஒண்ணுக்கு வரும். ஆமா சார், பசியா இருக்கு சார், அவ்வளவு பேருக்கு பசி எடுத்து அடிச்சு போடலான்னு வரும். ஆனா பொறுமையா இருக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நீங்க பிள்ளைகளை வளர்க்க ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கிறீங்க. அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பையன் நல்லா இருந்தான், கல்யாணம் பண்ண பிறகு பையன் தலை கூட செய்ய மாட்டேங்கிறான். என்னடா நான் ஒரு மாதிரி ஆயிட்டான். என்னடா அவனுக்கு பேசவும் தெரியல. எல்லாம் தியாகம் பண்ணணையா. அரமனையில சுகமா சாப்பிட்டு 3 வேளை சாப்பாடு, ராஜா சாப்பிடுகிற சாப்பாடு, ராஜா ஒழுக்கிற உடை, ராஜா தங்கி இருக்கிற இடத்துல தங்கினாயா. இப்ப எங்க தெரியுமாயா அவன் தங்கிட்டு இருக்கிறான்? சிறுமைப்பட்ட தேவ ஜனத்தோடு கூட தங்கி கொண்டிருக்கிறான். சிறுமைப்பட்ட தேவ ஜனத்தினுடைய வீட்டிலே இருக்கிறான். சிறுமைப்பட்ட தேவ ஜனங்களோடு கூட சாப்பிடுகிறான். தன்னுடைய நாட்களை ஒரு தியாகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலேதான் அருமையான அவனுக்கு முன்னே வைக்கப்பட்டிருக்கிற யுத்தத்தை அவனாலே மேற்கொள்ள முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரசங்கத்துக்கு என்ன பயிற்சி, என் பயிற்சி நீங்க கேட்டீங்கன்னா கீழே பின்னாடி பாஸ் பார், போதும் 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 நிறுத்து பார். எனக்கு தான் அது காதுல கேட்கும். அதையும் மீறி நான் பிரசங்கம் பண்ணா என்ன சட்டையை பிடிச்சி இழுத்துருவார். பாதம் நிறுத்து பார். அப்ப அடுத்த வாரம் பேசணும்னு என்ன வருமா யோசிச்சு பாருங்க. கடினமான பயிற்சி. அதெல்லாம் நீங்க சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு வரேன். ஒரேடியா சொல்லிட்டு இருந்தா சரி வராது. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். நீங்கள் பயிற்சி பெற வேண்டும். ஒரு பயிற்சி உங்களுக்கு தேவை. அவ்வளவு சுலபமான காரியம் இல்லையா? அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. சனிக்கிழமை ஒண்ணும் இருக்காது, காய்கறி வாங்குறதுக்கு காசு இருக்காது, அரிசி. ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமா சாப்பாடு போடுறோம், இருக்காது. அந்த அம்மா வந்ததுனால அதை நான் சொல்லி ஆகணும். நான் அங்க இருந்து அந்த அம்மா பியூட்டி பார்லர் நிப்பாங்க, மக அவங்க எல்லாம். ஆனா மக வந்து சத்தமா சொல்லும், பாஸ்டர் வெளியே நிக்கிறாரு. நான் எதுவும் கேட்க வேண்டாம், அம்மாவுக்கு தெரியும் பாஸ்டர் எதுக்காக வந்திருக்கிறார். சனிக்கிழமை வந்திருக்காருன்னா அவரு எதுக்கு வந்திருக்காருன்னு அம்மாவுக்கு தெரியும். அம்மா உடனே காசெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பாஸ்டர் சோத்திரம் பாஸ்டர். அதுவும்
வாயில ஒண்ணு கடிச்சிருப்பாங்க, கத்திரி ஒரு கையில வச்சிருப்பாங்க, காசையும் எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டு பாஸ்டர் போயிட்டு வரீங்க பாஸ்டர், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. எனக்கு தேவையான பணம் எல்லாம் அதுல இருக்கும். ஆமென். அவங்க சாதாரணமான அம்மா கிடையாது. ஆமென். ஆமென். ஏன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. இன்னொரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க இப்போ அந்த பொண்ணு அமெரிக்கால இருக்காளே, அவ இருக்கிறா. நான் கரெக்டா ஒரு 11:30 மணி போனா அவங்களுக்கு தெரியும் பாஸ்டர் பசியா வந்திருக்காங்க, பாஸ்டர் அம்மா பசியா வந்திருக்காங்க. நாங்க ஊர்ல இருந்து வருவோம், அவங்க வீட்லயே சாப்பிட்டுட்டே வந்துருவோம். அப்புறம் அவங்க 2ஆம் ஆக்கி 2ஆம் சமைச்சு போடுவாங்க. லினு வீடு, அவர் போலீஸ்கார் ராஜன், ஏட்டா இருந்து ரிட்டையர்ட் ஆனார். கரெக்டா நாங்க அந்த ரோட்ல வர்ற வீடு அவங்க வீடு. நீங்க தியாகம் பண்ணணும் ஐயா, சும்மா கிடையாது, தியாகம் பண்ணணும், சுலபமான காரியம் கிடையாது. சிலரை சுமக்க வேண்டும். அரும்பு சொல்றாரு, ஊழியம் ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், இவ்வளவு கஷ்டப்படுவீங்க எனக்கு இப்பதான் தெரியுதுங்கிற சொல்ற. ஏன்னா ஒருத்தர் என்ன தேடி வருவான், அவரு சொல்றாரு எங்க வீட்டுக்கு வேண்டான்னு, நான் அவங்க வீட்டுக்கே போங்கன்றேன். அங்க இருந்து அடிச்சு அவனை இங்க அனுப்பிச்சு விடுவாங்க. புல் தண்ணியில ஐயா வராரு. எதுக்கு? அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. அரசி ஜெயக்குமார் சொல்றாரு, என்ன கொண்டு ரத்தம் எடுக்க கொண்டு வச்சிருக்கிறாங்க, நான் ரத்தம் எடுத்துனா வடநாட்டு ஊழியமே எனக்கு அன்னையோடு காலியாகி போயிடும். எப்படிதான் இந்த ஆட்களுக்கு இறக்கம் வந்துச்சோ தெரியல. எனக்கு கண்டி வெளியே இருக்கும், எலும்பெல்லாம் வெளியே தெரியும், ஒரு சிப்பா போட்டிருப்பேன். அவர் சொல்றாரு, அகஸ்டின் ஜெயக்குமார் பிரதர், நீங்க ரொம்ப வைராக்கியமானவங்க, 2 பாட்டில் கொடுக்கணும், ஒண்ணு வேண்டாம், ஒரே பாட்டில். அவர் சொல்றாரு, இந்த ஒரே பாட்டில் எனக்கு ஜீவனே போயிடும். டாக்டர் பார்த்து சொல்றாரா, இந்த பையன் ரொம்ப வீக்கா இருக்கிறான், இவன் இந்த ரத்தம் எடுக்க முடியாது. டாக்டர் தான் என்ன தப்பிச்சாருங்கிறான். விசுவாசி கொல்லதுக்கு போறான், டாக்டர் தப்பிச்சாருங்கிறார். அவரு பரவாயில்ல, விசுவாசிக்காக நம்ம வைராக்கியமா சாவோன்னு போனா, டாக்டர் சொன்னா எலும்பெல்லாம் வெளியே தெரியுது, கண்ணெல்லாம் வெளியே தெரியுது, இவனுக்கிட்ட இருந்து ரத்தம் எடுக்க முடியாது, நீ போ தம்பின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராம். அவருக்கு இருந்து அவர் சொல்றாரு, எனக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளவு சுலபமான காரியம் அல்லையா, அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இந்த நெகேமியாவுக்கு முன்னே 3 யுத்தம் வைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று இடிந்து போன அலங்கத்தை கட்ட வேண்டும், 2 விழுந்து போன ஜனங்களை உயிர்ப்பிக்க வேண்டும், 3வது அருமையான எதிரிகளின் கைகளிலே இருந்து அருமையான ஜெயம் பெற வேண்டும், அவர்களோடு கூட எதிர்த்து நின்று யுத்தம் பண்ண வேண்டும். இந்த 3 யுத்தமும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசத்தின் அருமையான உத்தரவாதம் உன் கரத்தில் இருக்கிறது. இந்த பட்டணத்தின் உத்தரவாதம் உன் கரத்தில் இருக்கிறது. இந்த கிராமத்தின் உத்தரவாதம் உன் கரத்தில் இருக்கிறது. இங்க இருக்கிற ஜனங்கள் அழிந்து போகிற அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலை நோக்கி போகிற இந்த ஜனங்களை கொஞ்ச நேரையோ அருமையான நரகத்தின் வாசலிலே இருந்து வெளியே நீ கொண்டு வர வேண்டும். 2வது, அருமையான உன்னை எதிர்க்கிற சத்துருவாய பிசாசோடு கூட போராடி நீ ஜெயிக்க வேண்டும். ஆமென். 3வது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வது என்ன செய்ய வேண்டும்? என்ன பயிற்சி தேவை. ஜனங்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒரு விசுவாசி நீ கூட்டு வந்தனா அவங்களுக்கு நீ பயிற்சி கொடுக்க வேண்டும். பயிற்சியை நீ பெற வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க இந்த கங்கா அம்மா எனக்கு மறக்கவே முடியாது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த வீடு கங்கா அம்மா இருந்த வீடு, இது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது ரொம்ப ஆசீர்வாதமான வீடு. ஹல்லேலூயா. அந்த அம்மா அங்க இருந்து ஆண்டவரை ஆராதித்திருக்கிறான். ஆமென். ஆண்டவரை பின்பற்றிருக்கிறான். என் காலு எத்தனை 1000 முறை பட்டுச்சுன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் நாங்க போவேன். அவங்களை போல ஒரு தாயை பார்ப்பது ரொம்ப கடினம். அங்கிருந்து நடந்து வந்து ஆராதிச்சு திருப்பி நடந்து போவாங்க. நான் கேட்பேன், அவங்கள்ட்ட காசு இருக்காது, அதனால சும்மானாலும் அவங்க எடக்கு முடக்கா பேசுவாங்க. ஏமா நீங்க பஸ்ல வந்திருக்கிறலாமே, அது குமரிகளை தான் ஏற்றுவான் பாஸ்டர், கிழவிக்கு எப்படி பஸ் நிறுத்துவான் அப்படி சொல்லுவாங்க. டெக்னிக்கா சொல்லுவாங்க, ஆனா காசு இருக்காது. ஆனா நான் போனா ஒரு 100 ரூபாய் கவர்ல வச்சிருப்பாங்க. அந்த பென்ஷன் வாங்கினே உடனே வச்சிருவாங்க. வெறுமையா போகக்கூடாது ஐயா, வெறுமையா போகக்கூடாது. இந்த வார்த்தை பல முறை என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது என் இருதயத்துக்குள்ளே போயிருக்கு. அந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிறது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம்.
எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, தியாகம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தியாகம் இருக்கிறது ஐயா. ஆமென். தியாகம் இருக்கிறது. முதலாவது அருமையான செய்தி வசனத்தை வாசிக்கலாம், முடிக்கிறேன். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி, யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைகட்டி, என்மேல் எழும்பினவர்களை, என்னை எழும்பினவர்களை, என்ன என்மேல் எழும்பினவர்களை, என்மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். மடங்க பண்ணினீர். அப்படியே நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையில் பேசின எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். யுத்தத்திலே எங்களை பலத்தால் இடைகட்டுகிற தேவன், நாங்கள் சோர்ந்து போன நேரம் உண்டு, போதும் என்ற இடத்திலே வந்த நேரம் உண்டு, இனி வேண்டாம் என்ற இடத்துக்கு வந்த நேரம் உண்டு. ஆனால் எங்களை பலத்தால் இடைகட்டி எங்களை நிலைநிறுத்தினீரே அதற்காய் ஸ்தோத்திரம். நெகமியாவின் முன்னே இருந்த 3 யுத்தம் மகா பெருசு. அவன் அதை நின்று இடிந்து போன அலங்கத்தை காட்டி அங்கே ஆராதனை நடத்தினான். அவன் வாழ்க்கையிலே அவன் எதற்காய் அந்த அரண்மனையிலிருந்து வெளியே வந்தானோ அந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்றினான். பாதியிலே திரும்பவில்லை, அவன் நின்றுவிடவும் இல்லை. அவன் தொடர்ந்து தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லை. பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். செத்தாலும் என் நோக்கம் நிறைவேறாமல் திரும்ப மாட்டேன். நான் செத்தாலும் என் நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இருக்கிற ஒவ்வொருவரும் சாதனையாளராய் மாற்றுகிறார். ஒவ்வொருவரும் பல ஆயிரம் ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்புகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறார். தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வருகிறவர்களாய் மாற்றுகிறார். இவர்களுக்கு வரங்களை கொடுப்பீராக, கிருபைகளை கொடுப்பீராக, வல்லமைகளை கொடுப்பீராக. பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனை வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.